ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 18, 19, 20. ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின் கை வளைவாயிருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஒரு அழைப்பு கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சொல்லுங்கள் என்னோடு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். பரிசுத்த ஆவியை கொடுத்தார். இதுவே இளைத்தவனை இளைப்பாறத்தக்க இளைப்பாறுதல். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுவதை குறித்து தேவன் அப்படி சொன்னார். நல்ல நண்பர்கள், ஊழியம் செய்கிற நல்ல உத்தமர்களை தேவன் கொடுப்பது நம்மை இளைப்பாற பண்ணுவதற்கு தான். பின்பு ஊழியத்திலே, வாழ்க்கையிலே பெரிய போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டங்களின் நடுவிலே அவ்வப்போது பாலைவன நீரோடையைப் போல இளைப்பாறும் சந்தர்ப்பங்களை அவர் கொடுக்கிறது உண்டு. முடிவாக பரம இளைப்பாறுதலுக்குள் அவர் நம்மை அழைத்து செல்கிறார். பரம இளைப்பாறுதலை வேண்டாம் என்று யாரும் வெறுக்கவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதல், இனிமையான வீடு, தகப்பன் வீடு. அந்த வீட்டை குறித்த வெளிப்பாடு விபரம் நமக்கு இருந்தால் மரண பயமே நமக்கு இருக்காது. யார் மரணத்தை குறித்து பயந்துருக்கிறா அவங்க தான் சீக்கிரத்தில் மறிக்கிறாங்க. மரண பயம் இல்லாமல் ஏவா 6 சாவு 100 சாவு பரவாயில்ல அப்படின்னு இருந்தால், இயேசுவை நம்பினாலே ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். தாவீது சொன்னான், அவர் என் ஜீவனின் பலனானவர் என்றான். இயேசு இருந்தால் போதும். அப்போது இளைப்பாறுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து. இப்போ நம்ம ஒரு வசன பகுதியை வாசித்தோம். எப்படிப்பட்ட இளைப்பாறுதலை கொடுப்பார், அந்த இளைப்பாறுதல் என்ன தன்மையாக இருக்கும், எவ்வளவு காலம் நிலை நிற்கும் என்று உங்களுக்கு நான் பேச போகிறேன். அந்த இளைப்பாறுதலை தடுக்கிற காரியங்கள் என்ன என்பதையும் பேசுவேன். இயேசு நமக்கு கொடுக்கிற இளைப்பாறுதல் தற்காலிகமானதல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல. நமக்கு பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இருக்கிறதோ இல்லையோ, நமக்கு எப்பொழுதும் இளைப்பாறுதலை உள்ளத்தின் அடித்தளத்திலே தேவன் கொடுத்திருக்கிற இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்து கூவி அழைத்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்றார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளையாய் மாறின பின்பு நாம் வேறு எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். எது இல்லையே என்று வருத்தப்படவும் மாட்டோம். ஏனால் இயேசு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக இருப்பார். தாயாக இருப்பார், தகப்பனாக இருப்பார். நான் இயேசுவை அம்மானு தான் முதலாவது கூப்பிட்டேன். இந்திய காலத்தில் தான் அவரை இயேசுவே, ராஜாவே, கர்த்தாவே என்று சொன்னேன். முதலாவது பல வருஷங்கள் அவரை என் அம்மாவாகத்தான் எண்ணினேன். என்னுடைய ஆத்மா என் தாயை தேடியது. அந்த இடத்துல இயேசு வந்தவுடனே என் தாய்க்கு இருந்த துக்கம் என்னை விட்டு நீங்கியது. இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த தாயின் பாசத்தையும் அன்பையும் நமக்குள்ளே வைக்கிறார். இளைப்பாறு தாய் மடியிலே படுத்து உறங்கி இளைப்பாறும் குழந்தையைப் போல நம்ம இளைப்பாற பண்ணுகிற தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. சாலமோனுக்கு 40 வருஷம் இளைப்பாறுதல் இருந்தது. யுத்தம் இல்லை, பிரச்சனை இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் கீழ் அவர்கள் குடியிருந்தார்கள். யுத்தம் செய்வார் இல்லை, போராடுவார் இல்லை. சாலமோன் எங்கேயாவது யுத்தத்துக்கு போகவில்லை. 40 வருஷம் சும்மா சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்தார். அதனாலே அரண்மனையை கட்டினார், ஆலயத்தையும் கட்டினார். இளைப்பாறுதல் இல்லைன்னா ஒன்றையும் கட்ட மாட்டோம். we cannot build anything. அதான் இயேசு கொடுக்குறவங்க இளைப்பாறுதலை கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு இந்த நீ கட்டு, குடும்பத்தை கட்டி எழுப்பு, சபையை கட்டி எழுப்பு, உன் லைஃப்பில் நல்ல மதிப்பான கோபுரங்களை கட்டி எழுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் இல்லைன்னா அதிலே உங்கள் டைம் போயிடும். அதனால் கர்த்தர் சாலமோனை 40 வருஷம் இளைப்பாற பண்ணினார் பாருங்க.
சரி, சாலமோன் இவ்வளோ இளைப்பாறுவதற்கு காரணம் என்ன? அதுக்கு முந்தின 40 வருஷம் தாவீது ஒரு 40 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தார். மனுஷர்வ தலையின் மேல் ஏறி போனார்களாம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சத்தமிட்டாராம் தாவீது. 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். அழுகிறதினால் என் படுக்கையை நான் நனைத்தேன் அப்படிங்கிறார் தாவீது. அழுது அழுது படுக்கையெல்லாம் நனைஞ்சான். கூட இருந்தவங்களே அவங்கள காட்டி கொடுத்தாங்க. என் கூட பொசித்தவன் தன் குதிங்காலை தூக்கினான். அவனுக்கு துரோகம் பண்ணவங்களாம் நிறைய எழும்பினாங்க. யாருக்கு? தாவீதுக்கு. அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. தாவீது பாட்டு பாடினான், ஜெபித்தான், ஆராதித்தான், இயேசுவை மேய்ப்பனாக சொன்னான். அப்படி இருந்தும் அந்த 40 வருஷம் அவன் யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை பிடிச்சு அந்த தேசத்தை கிளீன் பண்ண வேண்டியது நிலை ஏற்பட்டது. அவன் ரத்தம் சிந்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கைகள் ரத்தத்தால் கரைப்பட்டது. ஆலயத்தை நீ கட்ட வேண்டாம்னு கூட தாவீதுக்கு சொல்லிட்டார். உன் மகன் சாலமோன் தான் கட்டுவான். இரத்த கரை படிந்த கையோட ஆலயத்தை கட்ட வேண்டாம்னு சொல்லி தாவீதை கர்த்தர் ஆலயம் கட்டாமல் நிறுத்தி போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தாவீது அலைந்து கஷ்டப்பட்டு, தாவீது காலம் பாருங்க, ஒரே யுத்தம். அம்மோனியருடைய யுத்தம், சீரியர்களுடைய யுத்தம், பெலிசேயருடைய யுத்தம், பெலிசேயரோட கொஞ்சம் பல யுத்தங்கள். கோலியாத் வந்ததுல இருந்து ஒரே யுத்தம் தான். அப்போ 40 வருஷம் தாவீது யுத்தம் பண்ணி ரத்தம் சிந்தின கைகளோடு இருந்து பல காயங்கள் அவன் மேலே. ஆனாலும் 40 வருஷம் ராஜாவாக இருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதுக்கப்புறம் தாவீதின் காலம் முடிஞ்ச உடனே சாலமோன் வர்றாரு மகன். அவருக்கு யுத்தமே இல்லை. காரணம், அவ்வளோ யுத்தத்தையும் தாவீது முடிச்சிட்டார். நம்முடைய இரட்சகராக இயேசு தாவீதின் குமாரன் நம் எல்லாருடைய யுத்தங்களையும் ஏற்கனவே முடித்து விட்டார். அவர் அலைந்து விட்டார், முடித்து விட்டார், எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து விட்டார். ஒரே இடத்துல 6 மணி நேரத்தில் சிலுவையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம 6000 வருஷம் பட வேண்டிய பாடுகளை 6 மணி நேரத்தில் பட்டார்னா எவ்வளவு அழுத்தம் அவருக்கு. இரத்தத்தின் பெருந்துளிகள் தரையிலே விழத்தக்க வண்ணமாய் ஜெபித்தார் அவர். ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார் அவர். அவ்வளோ அந்த 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 6 மணி நேர யுத்தம் கடுமையான யுத்தம். உலகத்தில் உள்ள எல்லா பிசாசுகளும் கொல்கதாவுக்கு வந்தன. அதில் 6 மணி நேரத்தில் கடைசி 3 மணி நேரம் பூமியில் எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டு ஒருவர் முகம் ஒருவர் பார்க்க முடியாதபடிக்கு அவ்வளவு காரிருள் எங்கேருந்து வந்தது, அவ்வளவு நரகம் அங்கே வந்துட்டுது. நரகம் காரிருள் நிறைந்தது. அத்தனை நரகத்தின் காரிருளும் சரி, எல்லா பொல்லாத ஆவிகளும் பிசாசுகளும் எல்லாம் கொல்கதா மேட்டுக்கு வந்ததுனாலே அந்த 6 மணி நேரம் இயேசுடைய யுத்தம், அந்த 3 மணி நேரம் கொடுமையான யுத்தம். அந்த யுத்தம் முடிந்த உடனே இயேசு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஜீவனை கொடுத்தார். அந்த முடிந்ததுங்கிற வார்த்தையை நீங்கள் இன்றைக்கி எடுத்து இன்றைக்கும் கூட பயன்படுத்தலாம். உன் வேதனை முடிந்தது, உன் யுத்தம் முடிந்தது, உன் வருத்தம் முடிந்தது, உன்னுடைய கஷ்டம் முடிந்தது, உன் பற்றாக்குறை முடிந்தது சொல்கிறது ரத்தினம்பால் கிடையாது. இயேசு மகாராஜா முடிந்ததுன்னு சொல்ல. நீ நினைக்கிற இது தொடரும்னு கர்த்தர் இயேசு சொல்கிறார், அது முடிந்ததுன்னு சொல்கிறார். இனி நான் உன்னை இளைப்பாற பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு இளைப்பாறுதல் வருது. நம்ம இளைப்பாறுதலாக வாழ வைக்கிறார். நம்ம யுத்தங்களை அவரே பார்த்து கொள்கிறார். யார் நமக்கு விரோதமாக வருதோ காட்டி கொடுக்குறார், நமக்கு சொல்லி கொடுக்குறார். நீ இந்த வழியாக போக வேண்டாம், இந்த வழியாக போ, வழியை மாற்றி அழைத்து செல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்ம இளைப்பாற பண்ணுகிற கர்த்தர். இந்த சாலமோனே 40 வருஷம் சிங்காசனம் ஒன்று செஞ்சு அதில் அவன் உட்காந்துட்டான். 40 வருஷம் ஆளுகை, 40 வருஷம் இளைப்பாறுதல், 40 வருஷம் எல்லாம் அவன் பாதத்துக்கு கீழே, 40 வருஷம் தங்கம் பொன் வெள்ளியெல்லாம் ஒரு பொருட்டாக என்ன படலையா, சும்மா இந்த இரும்பு குமிச்சு போட்ட மாதிரி குமிச்சு போட்டிருக்கு வெள்ளி. சாலமோனுடைய காலத்தில் பொன்னும் பொருளும் அவனுக்கு எல்லாம் ஐஸ்வர்யம் குறைவே இல்லை. நாட்டில் யுத்தமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. இப்படி ஒரு இளைப்பாறுதலை தான் இயேசு நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறார். கர்த்தருக்கு சொல்கிறேன். நான் எப்போவுமே 40 வருஷம்னு சொல்கிறது இந்த வருஷத்தில் துவக்கத்திலேருந்து சொல்கிறேன், 1ஆம் தேதியிலேருந்து சொல்கிறேன். அடுத்த 40 வருஷம் உனக்கு இளைப்பாறுதல். அடுத்த 40 வருஷம் நீ சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வாய். அடுத்த 40 வருஷம் நீ ராஜரீக கம்பீரத்தோடு தான் நீ ராஜாவாக வாழணும். யுத்தத்தில் போக மாட்டேன். நீ யுத்தமே கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம யுத்தத்தை
நாம் போய் பார்த்து எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அறிவை செலவழிக்கணும், உடம்பை செலவழிக்கணும், பணத்தை செலவழிக்கணும். சும்மா அவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவர் என் யுத்தத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னா, அவர் யுத்தத்தை செலவில்லாமல் பார்த்துக்கிறார். எனக்கு எவ்வளோ யுத்தம் அத்தனையும் அவர் தான் பார்த்தார். அல்லேலூயா. நானா ஓனா யுத்தம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? ஒரு ஆள் பின்னால் திருநெல்வேலி ஆவியோட போய் யுத்தம் பண்ணி பாருங்கள். திருநெல்வேலியோட நீங்கள் யுத்தம் பண்ண கஷ்டம். திருநெல்வேலி ஆவியோட அது உங்களை பிடிச்சி உங்களையும் திருநெல்வேலிக்காரன் ஆக்கிரும். நாங்கள் திருநெல்வேலியில் இருந்தாலும் திருநெல்வேலியோட ஒட்ட மாட்டோம், சென்னையில் இருந்தாலும் சென்னையோட ஒட்ட மாட்டோம், தஞ்சாவூரில் இருந்தாலும் தஞ்சாவூரோட ஒட்ட மாட்டோம், மதுரையில் இருந்தாலும் மதுரையோட ஒட்ட மாட்டோம், திருவண்ணாமலையில் இருந்தாலும் திருவண்ணாமலையில் ஒட்ட மாட்டோம். புரியுதா? புரிய மாட்டேங்களா? தண்ணீரில் ஒட்டாமல் இருக்கிற தாமரை இலை மாதிரி ஒட்ட மாட்டோம். ஒரு நீர்க்குருவி ஒன்று இருக்குது, அது ஆகாயத்தில் பறக்கும். திடீர்னு தண்ணிக்குள்ளே போய் மீன் பிடிக்கும். எப்படி? அம்பு பாயிற வேகத்தில் சர்ன்னு உள்ளே போய் மீன் எடுத்துகிட்டு வீங்கின மேலே போகும். ஒரு சொட்டு தண்ணி அதோடைய சிறகுகளில் ஒட்டாது. சிறகுகளை தண்ணி ஒட்டிச்சுன்னா அந்த பறவையால் பறக்க முடியாது. அதனால் ஒட்டாமல் பறந்துடும். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது சிறகடித்து பறக்கணுமானா உலகம் நம்மகிட்ட ஒட்டவே கூடாது. உலகம் ஒட்டினா நம்மளால் பறக்க முடியாது. அவ்வளவு வான்கோழி போல். நம்ம அப்படி இல்லை. நம்ம எல்லாம் இளைப்பாரி கொண்டிருப்போம். தானியேலை பார்த்து சொன்ன, இளைப்பாரி கொண்டிருந்து உன் நாட்களில் உன் சுதந்திர வீதத்துக்கு எழும்பு, நீ இளைப்பார். ஒரு காலம் வேலை செய்ய வைப்பார், பிற இளைப்பார வைப்பார். எங்களெல்லாம் எப்படி தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களையும் தான் உங்களை என்ன செய்வாருன்னா, கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், ஒரு வாரம் 10 நாள் கஷ்டமாக இருக்கும், அடுத்த ஒரு 2 வாரம் அப்படியே சிங்காசனத்தை கொண்டு உட்கார வச்சுருவார். அப்போ நீங்கள் நானும் என்ன பண்ணணும்னா விசுவாசிக்கணும் இயேசுவை. நமக்கு கஷ்டமான சூழ்நிலைமையிலும் நம்ம எங்கே உட்கார்ந்துருக்குறோம்? சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்குறோம் நினைக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் இன்னும் தன் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். இயேசு பிதாவின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இன்னும் ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறவரே நம்ம ரட்சகர் இயேசு தான். அது பாஸ்டர் ரத்னபால் ஒரு நல்ல மனுஷன், அவருக்கு ஒரு சிங்காசனத்தை வைப்போம். அந்த ஐயா இருக்காரே, அல்ல அந்த பிரதரு அவ்வளவு நல்ல மனுஷன் இல்லை, அவருக்கு சிங்காசனம் வேண்டாம், பார்த்துக்குறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நல்லவனா நல்லவன் இல்லையான்னு பார்க்கல, உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு பார்க்கல, இயேசுவேன்னு அவரை நம்பி வந்துட்டோம். அத்தனை பேருக்கும் சிங்காசனத்தை வந்துட்டாரு. சில இடங்கள்ல ஆண்கள் மட்டும்தான் சிங்காசனம் உட்கார முடியும், இங்கே பெண்களும் சிங்காசனத்தில் அல்லேலூயா ராணிகளாக, எல்லா ராஜாக்களும் ராணிகளுமாக சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறோம். அப்போ இந்த சிங்காசனத்தில் சாலமோன் 40 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தால், பிரதர் நம்புங்க, யுத்தம் வந்தால் தாங்க மாட்டீங்க. யுத்தம் வந்தால் உங்கள் பணமெல்லாம் செலவழிஞ்சிரும். யுத்தம் வராமல் கர்த்தர் பாதத்தில் விழணும். கர்த்தாவே, என் யுத்தத்தை நீர் நடத்தும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் போக பண்ணும் ஆண்டவரே. தீயோ நம்புகள் தாக்காதே, உம்மை துதியே துதியே துதித்திடு. தீயோ நம்புகள் தாக்கின பிறகு பாடக்கூடாது, ஃபஸ்ட்டே பாடி வச்சிடணும், அட்வான்ஸில் பாடி வச்சிடணும். கர்த்தர் நம்ம யுத்தங்களெல்லாம் நடப்பித்து வச்சுருவார். சாலமோன் அந்த சிங்காசனத்தில் உட்காந்துருந்தான் பார்த்தீங்களா? சிங்காசனம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல போட்டிருக்கு. அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துங்கிறத சில நிமிஷங்கள் நம்ம பார்ப்போமா? ராஜா, கேளுங்க, வாசிங்க. ராஜா தந்தத்தினாலே ஒரு பெரிய சிங்காசனத்தை செய்வித்து அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். இந்த சாலமோன் ராஜா தந்தம் யானை தந்தம். இப்போ எத்தனையோ யானை செத்துருக்கோம், நிறைய தந்தத்தினாலேயே. நீ உண்மையாக பாருங்க, சங்கீதம் 45 போய் பார்த்தீங்கன்னா, தந்தத்தினால் செய்த அரண்மனையிலே இருந்து புறப்படுவாள் மணவாட்டி, அப்படி போட்டிருக்கு. அப்போ தந்தம் சிங்காசனம் செய்ய பயன்படுத்தப்பட்டது, அரண்மனை செய்ய பயன்படுத்தப்பட்டது. அந்த தந்தத்தினாலே ஒரு சிங்காசனத்தை சாலமோனுக்காக அவங்க செய்தாங்க. ரொம்ப பெரிய சிற்பிகள், ஈராம் அபி போன்ற பெரிய சிற்பிகளாக்கும் இவனுக்கு வேண்டியதெல்லாம் வடிவமைச்சது. சிங்காசனத்தை செய்து அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். அது பார்க்கறதுக்கு யானை தந்த மாதிரி இருக்காது, என்னவா இருக்கும்? பசும் பொன் தகட்டால் மூடினான். அப்போ தங்கம் ஜொலிக்கும் அப்படியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் தான் உட்கார்றான். அப்போது
நீங்கள் தங்கத்தில் உட்கார வேண்டியது, அதை கட்டி தொங்க போட்டு பிரயோஜனம் இல்லை. லேலுயா லேலுயா லேலுயா. அது சீட்டு, அது சீட்டு. இப்போ உதாரணமாக பாய் விரிக்கிறீங்கன்னு வைங்க, அந்த பாயை எடுத்து நீங்கள் ஆபரணங்களை செஞ்சு மேலே போடுவீங்களா? இல்லை. அது நான் உட்கார சேர், அது நான் உட்கார்றதுக்கு பயன்படுத்துறது. தங்கம் நான் உட்காரத்துக்கு ஒரு சீட்டு அது. அதனால் தங்கத்தை பெருசாக மதிக்க மாட்டோம். கிடைச்சா வச்சுக்கிறோம், கிடைக்கலன்னா வருத்தப்பட மாட்டோம். அதுக்காக போலி தங்கத்தை செஞ்சு கைகள்லையும் கால்களையும் மாட்ட மாட்டோம். ஏன்னா நாங்கள் இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல. லோக்கலில் உள்ளதெல்லாம் வாங்க மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் பசும் பொண்ணால் தகட்டால் மூடப்பட்ட. இப்போ நீங்கள் நினைக்கணும், பசும் பொன் தகடுன்னா என்ன தெரியுமா? அதால் மூடப்படுகிறதுனா என்ன தெரியுமா? பரலோக மகிமையினால் மூடப்படுதல். அதான் நீ யானை தந்தமாக இருக்கலாம், அல்லது மர வேலையில் செய்த சிங்காசனமாக இருக்கலாம், ஆனால் மூடுறது அவ்வளவும் பரலோக மகிமை. நீ கொஞ்சம் படித்தாலும் உன்னை பரலோக மகிமை மூடி இருக்கு. நீ ரொம்ப படித்தாலும் மகிமை மூடி இருக்கு. கையில் கொஞ்சம் பணம் இருந்தாலும் மகிமையில் மூடப்பட்ட பணம் தான் நமக்கு நல்லது. எங்கள் கையில் கிடைக்கிற பணமெல்லாம் மகிமையில் மூடப்பட்ட பணம், பரலோக மகிமை தனை. அல்லேலூயா. அந்த பரலோக மகிமை எங்கள் காசு பணத்தை, எங்கள் பிள்ளைங்களை, எங்கள் வீட்டு பொருட்களை, எங்களோட வாகனங்களை மூடுது. அல்லேலூயா. மூடி வச்சு அது எங்களையும் பரலோக மகிமை மூடி வச்சிருக்கு. சில இடங்களில் உங்களை ஆண்டவர் வெளியே காட்டவே மாட்டார். அரசியல்காரங்களுக்கு உங்களை காட்ட மாட்டார், ஒளிச்சு வைப்பார். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரங்களில் என்னை ஒளித்து வைத்து பிறகு கண்மலையின் மேல் உயர்த்து. திடீர்னு நம்மளை உயர்த்துவார். ஆட்கள் பரம, ஐயோ இவன் எப்போ வந்தான்? கொஞ்ச நாள் ஒளிச்சு வச்சார். தேவ சபையில் கர்த்தர் உங்களை ஒளிச்சு வைக்கிறாரு, ஒரு நாள் உயர்த்துவார். சரியா? அப்போ பசும் பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கிறோங்கிற உணர்வோடு தான் இருக்கணும். நான் திருநெல்வேலியில் வாழ்ந்தாலும் பரிசுத்தாவியினால் மூடப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ அது சிங்காசனத்தை பற்றி வாசிங்க. 19ஆம் வசனம். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின் கை வளைவாய் இருந்தது. அப்புறம் உட்காரும் இடத்திற்கு 2 புறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. அப்போ இந்த சிங்காசனத்துடைய அமைப்பு நமக்கு தெரியணும்ல. நம்ம இருக்கிற சபையினுடைய அமைப்பு என்ன? இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்க ரட்சிப்பு, சிறப்பான ஒரு அபிஷேகம், இதெல்லாம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குன்னு தெரியணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையினுடைய அமைப்பு என்ன பாருங்க. தந்தத்தினால் செய்த சிங்காசனம், பசும் பொன் தகட்டால் மூடப்பட்ட சிங்காசனம். அந்த சிங்காசனத்துக்கு 6 படிகள் இருக்குதான். சும்மா ஒருத்தனும் போய் உட்கார முடியாது. அந்த 6 படி தாண்டி போய் தான் உட்காரணும். அந்த சிங்காசனத்து தலைப்பு பின் கை வளைவாக இருந்தது. என்ன அர்த்தம்? நம்ம இப்படி சோஃபாவில் உட்காரும்போது தலை குனிஞ்சா உட்கார்றோம். சோஃபாவில் உட்காந்தா தலையை கூட அதில் சாய்ச்சிக்கிட்டு கையை இந்த பக்கம் வச்சுட்டு அப்படி இளைப்பாடுற மாதிரி ஏசு உங்களை அப்படி தான் இளைப்பாற பண்ணுவார். அந்த தலைப்பு பின் கை அப்படி வளைவாக இருக்குமா. சாலமோன் அப்படி சாஞ்சாருன்னா அவ்வளவு இளைப்பாறுதலாக இருக்கும் அவருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு இளைப்பாறுதல் சாலமோனுக்கு? அவன் தலைக்கு இளைப்பாறுதல். இன்னைக்கு உங்களுக்கு எதில் இளைப்பாறுதல் வேணும்? உங்கள் தலைக்கு இளைப்பாறுதல் வேணும். சிலருக்கு உண்மையாக சொல்ல போனால் தலைக்கு இளைப்பாறுதலே இல்லை. நினச்சி யோசித்து தூங்க முடியல. அது வருது, இந்த எண்ணங்கள் வருது, அது வந்து இந்த சிந்தனை சிந்திச்சு தலையெல்லாம் அப்படியே வலிச்சு முடியெல்லாம் கொட்டி. பாஸ்டர் உங்களுக்கா பாஸ்டர்? இல்லை, எல்லாரும். அதனால் கிருபையுள்ள பாதை தான் நமக்கு ஏற்ற பாதை. அப்போ பாருங்கள், அதுக்கு 6 படிகளில் ஏறி சிங்காசனத்துக்கு போகணும். ஆச்சா? தலைக்கு ஓய்வு இருக்குது. உங்களுக்கு தலைக்கு ஓய்வு இருக்கா? நிறைய பேருக்கு தலைக்கு ஓய்வு இல்லை. ஒரே கவலை, பாஸ்டர் அடுப்பில் சோறை வச்சுட்டு வந்தேன், கொட்டிச்சோ கொட்டலையோ தெரியல, பூனை தின்னிச்சா திங்கலையா, ஒரே கவலை. தலைக்குள்ள கவலை வைக்காதீங்க. அதான் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இப்போ ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் மேலே பாரத்தை வைக்க மட்டும் உங்களுக்கு தெரியுமே. அவ்வளோ பேரும் கர்த்தர் மேலே பாரத்தை வைக்கிறீங்க. எந்த அளவுக்கு பாரம் வச்சிங்களோ அதே அளவுக்கு கர்த்தர் மேலே உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தையும் வைக்கணும். அது புரியுதில்ல? திராசு இருக்குது. ஒரு பக்கம் உங்கள் பாரத்தை வைக்கிறீங்க, அடுத்த பக்கம் மேலே போயிருக்கும். அடுத்த பக்கம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை வச்சு அதை சமப்படுத்தலை, பரலோகம் இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க. துன்ப நேரத்தில்
வேதனை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு உற்ற நண்பராக இருந்து கைப்பிடித்து நடத்தி கண்ணீர் துடைத்து ஆறுதல் படுத்தி நம்ம தலைக்கு ஓய்வு கொடுத்த கர்த்தர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலருக்கு தலைக்கு எந்த அளவுக்கு ஓய்வு இருக்குது தெரியுமா? சர்ச்சில் வந்து பிரசங்கம் பாஸ்டர் தொடங்கணும்னு தூங்கிடுவாங்க. எவ்வளவு நம்ம தலைக்கு இழைப்பார். நான் எவ்வளோ ஊழியம் செய்கிறேன், எவ்வளோ காலம் ஊழியம் செய்கிறேன், எத்தனை பேருக்கு ஊழியம் செய்கிறேன், எத்தனை பேர் எத்தனை குடும்பங்கள். ஐயோ, அத்தனையும் நினச்சி அத்தனை சுமையை தலையில் தூக்கி சுமந்தேன்னா நான் வந்து தலை வெடித்து செத்து போவேன். ஆனால் தலை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இயேசு கொடுக்குற இளைப்பாறுதல். அல்லேலூயா. நீ உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு இயேசு உங்கள் தலைக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ரெண்டாவது கைக்கு இளைப்பாறுதல் இருந்துச்சான். இந்த கையை வந்து கை வைக்கிறதுக்கு என்ன வச்சுருந்தது அதை பாருங்கள். உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தன. 2 கை சாய்மானங்கள் பாருங்கள். ஹலோ, ஒரு சிங்காசனில் உட்காரும்போது சும்மா அப்படி உட்காருவோம் பாருங்கள். கை 2 கைக்கும் ஓய்வு, 2 கைக்கும் இளைப்பாறு. அதனால் உங்கள் கை 2 கைக்கும் ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுக்குறார். எப்படி இளைப்பாறுதல் கொடுக்குறாரு தெரியுமா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் அதை இன்னொருத்தன் எடுக்க மாட்டான். நம்ம பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறத நம்ம சாப்பிட வைக்கிறாரு. நம்ம கைக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறாரு. இதை விட என்ன தெரியுமா நம்ம கைக்கு இளைப்பாறுதல்? வியாதியசு மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. எவ்வளவு இளைப்பாறுதலை நமக்கு ஊழியத்தில் தந்திருக்கிறாரு. இந்த கையை வச்சா போதும். வியாதியசு மேல் இயேசு நாமத்தை சொல்லி, பரலோக நாமத்தை சொல்லி, சிருஷ்டிகளுடைய நாமத்தை சொல்லி கையை வச்சாலே அவன் சுகமாகறானா. ஊழியத்துக்கு எவ்வளோ இளைப்பாறுது. வரீங்களா ஊழியத்துக்கு? ரொம்ப ஈஸி. டாக்டராக போனால் ரொம்ப கஷ்டம். அதுவும் பல் டாக்டராக போனால் வாய்க்குடலாம் கையை நுழைக்கணும். பேசாமல் ஊழியத்துக்கு வாங்க, இப்படி கையை வைப்பீங்க, அவனுக்கு பல்லு வெளியே போயிடும், இவனுக்கு வயிற்று வெளியே போயிடும், இவனுக்கு உயிரே போயிடும். கர்த்தருக்கு சோதரம். ரொம்ப ரொம்ப இளைப்பாறுதலாக இருக்கும். இருந்தாலும் 1000 பொன் யானை இருந்தாலும் 1000 பொன் யானை இறந்தாலும் 1000. அவ்வளோ வருஷம் 40 வருஷம் இளைப்பாறுதல் அந்த சாலமோனுக்கு. கைக்கு இளைப்பாறுதல், தலைக்கு இளைப்பாறுதல். அவன் உட்கார்ந்துருக்கிற தங்கத்தில் உட்கார்ந்துருக்கிறான். தங்கம் அவன் காலுக்கு அடியில், தங்கத்தை தூக்கி மேலே பட மாட்டான். சாலமோன் காலத்தில் பொற்காலம்தான், செழிப்பு தான். இயேசு காலம் செழிப்பான காலம்தான். இயேசு உனக்குள்ளே வந்தால் உனக்கு குறை இல்லை. கர்த்தர் என் சொல்லுங்க மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், என ஒரு குறை இல்லை. கர்த்தர் அவ்வளவு நல்ல சிறப்பாக இளைப்பாறுதல் தருவார். அப்போது தலைக்கு ஓய்வு, கைக்கு ஓய்வு. இதுக்கு இந்த கைக்கு ஓய்வு பாருங்கள். கை சாய்மானங்கள் வாசிங்க. அதில் 19ஆம் வசனத்தில் உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. அப்போ பாருங்க, சாலமோன் கையை இப்படி வைக்கிறான். எங்கே வச்சிருப்பான் கையை? சிங்கத்து தலை மேலே வச்சிருப்பான். இந்த கையை சிங்கத்து தலை, 2 சிங்கங்கள் மேலே கையை வச்சுட்டு. இதனுடைய அடையாளம் என்னன்னா, சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாச அடக்கி, அல்லேலூயா, அவனை கைக்குள்ள வச்சு வாழுகிற ஆளுகிற சிங்காசன வாழ்க்கையை இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற. கரங்களை அசைத்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதான் இயேசு சொல்றார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சொல்லுங்க, எப்படி? எத்தனை? ஒன்றும். அதில் நம்புங்க. ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னா அதை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். இல்லை பாஸ், அப்போ இது சேதப்படுத்துமா? அது கேள்வியே கேட்கக்கூடாது. ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. உனக்கு சகல பிசாசுகளை துரத்தவும் எல்லா பொல்லாத ஆவிகள் மேல் உனக்கு அதிகாரத்தையும் நான் கொடுக்கிறேன். அண்ணா நம்ம கைக்குள்ளது அப்படி அடங்கி இருக்கும். நான் ஆரம்ப ஊழியம் செய்யும்போது மதுரை மேலூரில் பிசாசு பிடிச்சவங்க கொஞ்சம் அப்படியே ஆடுவாங்க, அசைவாங்க, சபைக்குள்ளே நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வசனங்களெல்லாம் ஆண்டவனை காட்டின பிறகு ஒரு ஆவியும் உள்ள அசைவாடாது. நானும் தீர்மானம் பண்ணிட்டேன். திருநெல்வேலிக்கு வந்த பிறகு இந்த சபை ஆவியானவர் மட்டும்தான் உலாவணும். இந்த 7 பொன் குத்து விளக்கில் மத்தியில் தேவகுமாரன் மட்டும்தான் உலாவணுமே தவிர பிசாசு உலாவக்கூடாது இங்கேன்னு ஆரம்பத்திலே பிளான் பண்ணிட்டேன். அதனால் சபைக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவியும் வராது. அது தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒரு தடவை ஒரு பொல்லாத ஆவி பிடிச்சவனை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க, வான்னு கத்திக்கிட்டு வாசல்லே நின்னாச்சு. பிறகு வரமாட்டேன் உள்ள. உடனே கேட்க, ஏன் உள்ளே வரமாட்டேன்?
உள்ள விவரம் தெரிஞ்சவர் இருக்கிறாரு. நீங்களும் நானும் விவரம் தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. பைபிள் தெரியும். அதான் இயேசு பேரை சொன்னாலும் பயப்படுவான், இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவங்க பேரை சொன்னாலும் பிசாசு பயப்படுவான். நினச்சிக்கிடுங்க. பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு ஊழியக்காரனை கண்டு பிசாசு அந்த பயம் வரானா, பிசாசு ஓடிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை கண்டு பிசாசு பயப்படணுமே தவிர நீங்கள் பிசாசுக்கு பயப்படக்கூடாது. எங்கே இருக்குது சிங்கம்? அடக்கி இன்னைக்கு இந்த வருஷம் முழுவதும் பிசாசு அங்கே தான் இருக்கணும். இயேசு சொன்னார், இதோ பிசாசானவன் சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் அப்படின்னு. எதை காணணும்? சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதைத்தான் காணணுமே தவிர அவன் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறது பார்க்கக்கூடாது. The devil has no throne. He cannot sit. அவன் இளைப்பாறுதல் எல்லாம் அலைகிறவன், வனாந்திரமா அலைகிறவன் அவன். The devil has no throne to sit, but Jesus has. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா. இயேசுவுக்கு சிங்காசனம் இருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு சிங்காசனம் இருக்கு. பிசாசுக்கு சிங்காசனம் இல்லை. அந்த சிங்காசனத்துக்கு 2 கை சாய்மானங்கள் அருகிலும் 2 சிங்கங்கள் நின்றன. அப்புறம் கீழே உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க. 20ஆம் வசனம். 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றன. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. அப்போ 6 படிகள் 12 சிங்கங்கள். அப்போ இந்த பக்கம் 6 சிங்கம், இந்த பக்கம் 6 சிங்கம். அப்போ மொத்தம் எத்தனை சிங்கம்னு யாராவது பதில் சொல்லுங்க. மொத்தம் எத்தனை சிங்கம்? படிகள் 6 படிகள்ல 12 சிங்கம், கை சாய்மானங்கள் அருகே 2 சிங்கம். ஆக மொத்தம் எத்தனை சிங்கம்? 14 சிங்கங்கள். அத்தனையும் அடக்கி அத்தனையும் பொம்மை ஆக்கி போட்டுருவார் கர்த்தர். அல்லேலூயா. அங்கே கடைன்னா அங்கே கிடக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் சிங்காசனத்தில் போய் உட்காரணும். உங்களுக்கு கீழே அத்தனையும் அடங்கியிருக்கு. சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சொல்லுங்க, எது? சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வசனங்களெல்லாம் தினம் வச்சுக்கணும். கவனமாக வாழணும். அது வேற விஷயம். ஒரு மாடு அந்த பக்கமாக வருது, கவனமாக விலகி போகணும். இனி ஒன்றும் சேதப்படுத்தாது அப்படின்னா மாடு முட்டி இருக்க வேண்டியதான். நடு ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு என்னை ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னா மினி லாரி வந்து அடிச்சுட்டு போயிடும். கர்த்தர் நல்லவரும் பாதுகாப்பு கொடுக்கிறவருமாக இருக்கிறார். அதனால் நீ என்றைக்குமே நினைங்க, நாங்கள்லாம் சிங்காசனத்தில் உட்கார்ந்தாப்பா இருக்கோம், எங்களை உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குற தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இனி ஆண்டவர் உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாருப்பா. ஆமாம், என் மகளை கட்டி கொடுக்க போகிறேன், உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாரு. என் மகனை கட்டி கொடுக்க போகிறேன், என் மகனை அவன் உட்காரக்கூடாது, அவன் வேலைக்கு போய் சாப்பிடணும். அல்லேலூயா. சரி, இது அது வேற. ஆனால் இந்த சிங்காசனத்துக்கு சுற்றிலும் எத்தனை சிங்கம் நிற்குது? அப்படியானா 14 சிங்கம் நிற்குது. இந்த 14 சிங்கங்கள் பற்றி சொல்லும்போது, இப்போ நீங்கள் ஒருத்தன் திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தன், அவன் இயேசு யாருன்னு தெரியாதுன்னு வைங்க, அவன் ஒரு புறஜாதியன், அவன் இப்போ அந்த சிங்காசனில் உட்கார விருப்பப்படுறான்னா அவன் 14 சிங்கங்களையும் கடந்து தான் மேலே போகணும். மொதல் ஸ்டெப்பில் கால் வைக்கும் போதே 2 வரும். இந்த சிங்கத்தை ஜெயிக்கணும், அப்புறம் அந்த சிங்கத்தையும் ஜெயிச்சு 2வது படியில் போகணும். 2வது படியில் 2 வரும், அங்கே ஜெயிக்கணும். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி, இப்படி தான் 6 படிகளிலும் ஜெபம் பண்ணி சபையில் போய் ஜெபம் பண்ணி பிரசங்கம் கேட்டு ஜெபம் பண்ணி 6ஐயும் கடந்து சிங்காசனத்து கிட்ட போவோம். அங்கே 2 பெருசு நிற்கும், அதையும் ஜெயிச்சு தலையில் கையை வச்சு சிங்காசனத்தில் உட்காரணுமானா இயேசு இல்லாமல் முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் கை தட்டி சொல்லுங்க, இயேசு இல்லாமல் முடியாது, இயேசு கிறிஸ்து இல்லாமல் முடியாது, இயேசு கிறிஸ்து இல்லாமல். இப்படி இந்த 14 சிங்கங்களுக்கு நான் கொடுக்குற விளக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு அது பேர்களை மட்டும் சொல்லி விடுறேன். முதல் சிங்கத்துக்கு பேர் பரம்பரை சாபம். இது நம்ம பூர்வீகமாக நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய, நம்ம தலைமையில் வரக்கூடிய ஒரு சாபம். அதுதான் ஒரு சிங்கம், அதை ஜெயிச்சு நீங்கள் முன்னுக்கு போகணும். 2வது வரக்கூடியது வலு சர்ப்பம். அதன் ஆவிகள்
வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு என்றார். அந்த சேனை ஒரு சிங்கமா நிற்கும். அப்போ இந்த 2வது சிங்கத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா ஏகப்பட்ட பொல்லாத ஆவிகளை நீங்கள் ஜெயிக்கணும். லேகியோன் பிசாசை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்க போகிறோம்? நம்ம இயேசு இருந்தால் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. அவர் ஆராதிச்சா ஜெயிப்போம். சில பொல்லாத ஆவிகளை நம்ம ஆராதிச்சா கூட முடியாது. இந்த ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் அது புறப்படாது. அதனால தான் சனிக்கிழமை தோறும் உபவாசம். ஒரு 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 மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது வந்து உபவாசம் பண்ணிடணும். நம்ம பேர் அதில் உபவாசத்துக்குள்ளே கலந்துடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 1வது பரம்பரை சாபம் என்னும் சிங்கம், 2வது வலு சர்ப்பத்தின் ஆவி. அது 1 2 இல்லை, ஒருத்தனுக்குள்ள 6000 பிசாசு இருந்துச்சான். அந்த சிங்கத்தோடு நம்ம ஜெயிக்கணும். 3வது சிங்கம் விக்கிரக ஆராதனை. விக்கிரகங்கள், சுத்தி விக்கிரகங்கள். மக்களால் எதை வணங்கணும்னு செலக்ட் பண்ணவே கஷ்டம். ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒன்றரை தெய்வம் இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது தெய்வங்கள். மனுஷன் எதை ஆராதின்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் யாரை ஆராதிக்கணும்னு சுருக்கமாக சிம்பிளாக தெரியும். அவர் தான் ஜீவனுள்ள தெய்வமாக இயேசு கிறிஸ்து. விக்கிர ஆராதனைக்கு என் பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் அப்படி பைபிள் சொல்லுது. விக்கிரகத்துக்கு திரும்ப போகக்கூடாது, விக்கிரகங்களை வணங்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரகத்தை ஒருத்தன் ஜெயிச்சா தான் சிங்காசனத்துக்கு வர முடியும். இது விக்கிரகம் புறஜாதிகள் இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்டியன்ஸுக்கு விக்கிரகம் இருக்குது. என்ன விக்கிரகம்னா பொருள் ஆசை என்னும் விக்கிரகம் உங்களுக்கு இருக்குது. யாரை ரொம்ப இயேசுவை தவிர நீ வேறு யாராவது ரொம்ப நேசித்துட்டு பின்னால் போனீங்கன்னா அது ஒரு விக்கிரகம். அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. விக்கிரகங்களை அவங்கள தாக்கும். விக்கிரகங்கள சொப்பனத்தில் வரும். 4வது சிங்கம், பயங்கர சிங்கம். இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அந்த சிங்கத்தை ஜெயிக்க முடியாமல் போராடிட்டு இருக்காங்க. என்ன சிங்கம் தெரியுமா? பாவம் என்னும் சிங்காசனம். பாவம், பாவ சக்தி. மனுஷன் எல்லாத்தையும் ஜெயிப்பான், பாவத்தை மட்டும் செய்யாமல் இருக்க முடியாது. இயேசு ஒரு தான் பாவத்தை மன்னிக்கிறவர், பாவம் செய்யாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழ அற்புதம் செய்கிறவர். அப்போ பாவத்தின் வல்லமை, த பவர் ஆஃப் சின் என்கிற சிங்கம். 5வது சிங்கம் என்னன்னா பார்வோனின் ஆவி என்னும் சிங்கம். அதாவது நம்மை இயேசுவை ஆராதிக்க விடாமல் தடுக்கிற ஆவிகள். அதுதான் பார்வோன். பார்வோன் சொன்னான், நான் உங்களை ஆராதனை செய்ய விட மாட்டேன் அப்படின்னா. மோசே போய் நின்று என் ஜனங்களை ஆராதனை செய்ய விடு அப்படின்னா. இதுதான் பார்வோனுடைய ஆவி, விட மாட்டேன்னு சொன்னான். என்னைக்கு உங்களுக்கு ஆராதனைக்கு போக முடியாமல் வருதோ நீங்கள் நினைக்கணும், பார்வோன் ஆவியே விட்டு போ அப்படின்னீங்கன்னா ஆராதனைக்கு வந்து நிற்பீங்க. கரங்களை அசைத்தால் இல்லையா சொல்லலாம். இதைத்தான் நீங்கள் ஜெயிக்கணும், பார்வோனின் ஆவியை ஜெயிக்கணும். இது 5வது சிங்கம். 6வது சிங்கம் எசபேலின் ஆவி. எசபேலின் ஆவி பைபிளில் போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2:20. அது ஒரு பொல்லாத, அது சன்மார்க்கத்தை கெடுக்கும் ஒரு ஆவி. அங்கே தான் நிறைய பேர் விழுந்து போயிடுறாங்க. அங்கே தான் நிறைய பேர் இயேசுவை பின்பற்றாமல், அவரை பிரியப்படுத்தாமல், அவருக்கு காத்திருக்காம பொண்ணு மாப்பிள்ளையை போட்டு இவங்களா தேடி கடந்து உருண்டு தவறான வழிகளுக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. இயேசபேலின் ஆவி குடும்பங்களை கெடுக்குது, சந்தேகத்தின் ஆவியை ஏற்படுத்துது. கணவனுக்கு சந்தேகம் மனைவி மேலே, மனைவிக்கு சந்தேகம் கணவன் மேலே. அவங்க நிம்மதியாகவே வாழ்கிறது கிடையாது. இயேசபேலின் ஆவி உள்ளே பூந்துட்டுனா எப்பமோ அந்த அழுக்கு சிந்தனை தான். பிறகு இந்த ஆவியை ஒருத்தன் சன்மார்க்கத்துக்கு விரோதமான ஆவியை ஒருத்தன் ஜெயிக்கணும். அப்போ தான் சிங்காசனம். 7வது உலகத்தின் ஆவி. உலகத்தின் மேல் நமக்கு அன்பு வரக்கூடாது. சரியா? இயேசு சொன்னார், ஒருவன் உலகத்தின் மேல் அன்பு வைத்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை. அப்போ உலகத்தின் ஆவி ஒரு சிங்கம். 8வது பொன் கன்றுக்குட்டியின் ஆவி. அது விளையாட்டுத்தனம். பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சு வணங்கினாங்க, சுற்றி உட்காந்து குடிச்சு வெறிச்சு விளையாண்டாங்க. இதையெல்லாம் ஒருத்தன் ஜெயிச்சாதான் சிங்காசனத்தில் வந்து உட்கார முடியும். 9வதாக அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். அது ஒரு சிங்கம். இன்றைக்கி அறிவு வேணும், ஆனால் அறிவை வச்சுக்கிட்டு எனக்கெல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க. பாருங்கள், ஒன்றும் தெரியாதவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. அறிவு இருமாப்பை உண்டாக்கும்னு பைபிள் சொல்லுது. ஆச்சா? எத்தனை சிங்கம் பற்றி சொன்னேன்? 9. 10வது அரசியல் ஆவி, பொலிட்டிக்கல் ஸ்பிரிட் என்னும் சிங்கம். இது எது பாஸ்டர், இது நமக்கு தேவையில்லாதது இல்லை, தேவை. ஏன்னா 12 சீசரில் இந்த ஆவி இருந்தது. இந்த சிங்கம் அங்கேயும் போயிட்டு எங்களுக்கு யார் பெரியவன் அப்படின்னு ஒருத்தன் பேசினாங்க. 12 பேர் இயேசுவுடைய சீசர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சபையில் இந்த சிங்கம் வரும் சில நேரம். அரசியல் ஆவி நிறையா சர்ச்சஸ் போய் பாருங்கள், அவ்வளவு அரசியல் தனமான ஆவி. அங்கெல்லாம் பட்டம் பதவி, அந்த பதவிக்கு போட்டி, ஓட்டு போடுறது இதெல்லாம் வரும். இங்கே ஓட்டு போட்டால் எங்களெல்லாம் செலக்ட் பண்ணிங்க, நீங்கள் ஓட்டே தேவையில்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் அன்புனால் நீங்கள் எங்களை பாஸ்டர்னு நீங்கள் நம்பினீங்க, அதுக்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அரசியல் தனமான யார் பிஹேவ் பண்ணாலும் நாங்கள் இந்த சபையில் விட மாட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆரம்ப சபையில் நிறைய பேர் இருந்தாங்க, அந்த அரசியல் தனமாக பிஹேவ் பண்ணுவாங்க. கர்த்தர் அதிலிருந்து என்னை வெளியே எடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டினார். அரசியல் ஆவி சபைக்கு ஆபத்து. சரி, 10 சொன்னேன். 11வது விசுவாச துரோகம். கடைசி நாட்களில் விசுவாச துரோகம் பண்ணுறவங்க நிறைய பேர் எழுப்புவாங்க. இது ஒரு சிங்கம். பிரதர், நீ என் கஷ்டம் வந்தாலும் வராட்டாலும் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு மட்டும் துரோகம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதில் உண்மையாக இருக்கணும். குடும்பத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணக்கூடாது, அதே மாதிரி இயேசுவுக்கு விரோதமாக துரோகம் பண்ணக்கூடாது. அவரே உன்னை நம்பி இருக்கிறார், அவர் உன்னை நம்பிட்டார், நான் உன்னைய பயன்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டார். அப்போ அவரே உன்னை நம்பி இருக்கும்போது நீ அவருக்கு உன் முதுகை காட்டக்கூடாது, விசுவாச துரோகம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 12வது சிங்கம் சுயாதீன ஆவி. என்ன ஆவி சொல்லுங்கள்? இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்டு. அது வந்து ஐயோ மனுஷனை நிம்மதியாக இருக்க விடாது. சுதந்திரமாக என் இஷ்டம், என் பைபிள், நான் நினச்சா கொண்டாடுவேன், நினச்சா கொண்டாட மாட்டேன், கொண்டு வருவேன், திறக்க மாட்டேன், என் இஷ்டம், முழங்கால் போடுவேன், ஜெபிப்பேன், இது ஏன் கண்ணு, நீங்கள் மேடையில் நின்று கண்ணை மூடுங்கன்னா நான் ஏன் மூடணும்? கண்ணை திறந்து வச்சிருப்பான். சுயாதீனம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு பாஸ்டருக்கு கீழே அவங்க அடங்கி இருக்க மாட்டாங்க, ஒரு சபைக்குள்ளே அடங்கி இருக்க மாட்டாங்க, சுயாதீனமாக அலைவாங்க. இன்றைக்கி ஒரு வாரம் இங்கே, அடுத்த வாரம் வேற எங்கேயோ. நீங்களும் நானும் அப்படி இல்லை, நாம் சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. இந்த சபையில் கர்த்தர் போட்டிருக்கிற சிங்காசனத்தில் உட்கார்ந்து திருநெல்வேலி ஆளுகை செய்ய வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள். எத்தனை விஷயம் சொன்னேன்னா, இப்போ 12 சொன்னேன், அடுத்து 2 தானே இருக்குது. சந்தோஷப்படுங்களேன். 2 தானே இருக்குது. கிட்ட வந்தாச்சு. இவன் 6 12 சிங்கத்தை கடந்து அப்படி வந்தாச்சு. பரம்பரை சாபம், வலு சர்ப்பத்தின் ஆவி, விக்கிரகத்தின் ஆராதனை, பாவத்தின் வல்லமை, பார்வோனின் ஆவி, ஏசபேலின் ஆவி, உலகத்தின் ஆவி, பொன்கன்றுக்குட்டியின் ஆவி, அறிவாகிய திறவுகோள், அரசியல் ஆவி, விசுவாச துரோகம், சுயாதீன ஆவி. இது இவ்வளவும் கடந்து வந்த பிறகு 2 சிங்கம் கை சாய்மானங்கள் அருகே பெருசானி. ஒன்று பாபிலோனிய ஆவி, இன்னொன்று அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இதை தாங்க இன்றைக்கும் பாஸ்டர் மாராலும் ஜெயிக்க முடியல, சபையில் உள்ளவங்க ஜெயிக்க முடியல. இந்த பாபிலோனிய ஆவின்னு சொல்லும்போது, இந்த பாபிலோன் என்னும் ஸ்திரீ, பொல்லாத ஸ்திரீ, அது வந்து திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீ என்று 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 17, 18 2 அதிகாரம் வாசித்து பாருங்கள். பாபிலோனிய ஸ்திரீ. அப்போ திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்துருக்கான்னு போட்டிருக்கோம் 17ஆம் அதிகாரத்திலேயே. இவள் மிருகத்தின் மேலே உட்கார்ந்துருந்தா. ஒரு மிருகம் ஏறி வருது, அது மேலே இந்த ஸ்திரீ உட்கார்ந்துருக்கா. அப்போ என்ன அர்த்தம்? கடைசி கால இந்த திரளான ஜனங்கள் என்னத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதைத்தான் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாரும் கும்பிட்றாங்க, நம்மளும் கும்பிடுவோம், எல்லாரும் இந்த வழியாக போகிறாங்க, நம்ம அதனால் என்ன இருக்குது? நீங்கள் கொஞ்சம் பேர் தானே கிறிஸ்தவங்க, அது பின்னால் நாங்கள் எப்படி வர முடியும்? அப்போ பாருங்கள், திரளான தண்ணீர்கள் மேல் உட்காருகிற பாபிலோனிய ஆவி, அது ரொம்ப இருக்குது. அதை பற்றி நான் ரொம்ப இன்றைக்கி சொல்லலை. அது கடைசி காலத்தில் சபைகளுடைய உபதேசத்தை சீரழிக்கிறதான ஒரு ஆவிகள், பாபிலோனிய ஆவி. இன்னொன்று அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதுதான் இப்போமே உலகத்தில் இருக்குது. இனிமேல் அந்த கிறிஸ்து பர்சனலாகவும் வரப்போகிறான். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னா அன்றாட பலியை நீக்கிருமா. 2வது சத்தியத்தை தரையில் போட்டு மிதிக்குமா. அன்றாட பலி அப்படின்னா டெய்லி ஆராதனை, டெய்லி ப்ரேயர், இதெல்லாம் நீக்கிரும். மந்த்லி ப்ரேயர், மாதம் ஒரு நேரம் எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தால் போதும். சில கிறிஸ்டியன்ஸ் எப்படி போயிட்டாங்க பார்த்தீங்களா? மாதாந்திர பலி அல்லது வருஷாந்திர, ஒரு வருஷத்துக்கு ஒரு நேரம். போன நியூ இயருக்கு வந்தேன் பாஸ்டே, இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? பன்னிமைக்கா போனீங்க அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன நியூ இயருக்கு வந்தாராம், இப்போ வந்து நிற்காரு. இப்போ இவ்வளோ நாள் என்ன எங்கே பண்ண இப்போ போயிருக்காங்க பாருங்கள். சரி, அப்போது நாம் அப்படி கிடையாது. அன்றாட பலி. ஹல்லேலூயா. காலையிலையும் ஜெபம் பண்ணி, மத்தியானம் ஜெபம் பண்ணி, ராத்திரியும் ஜெபம் பண்ணி, கூட்டம் இருந்துச்சுன்னா கூட்ட நாட்கள்லாம் சபைக்கு வந்து
எல்லாரும் எழும்பி பின்போம். பரிசுத்தாவி இருந்தீங்கன்னா சும்மா அப்படி ஜெயிச்சு முன்னால் போயிட்டே இருக்கு. டக்குன்னு போய் சிங்காசனத்தில் உட்காந்துருவீங்க. சிங்கமெல்லாம் பார்க்கும், பார்க்கும். எப்படா மேலே போனேன், ரத்னபால் எப்படி இவ்வளவு தெரியாதுப்பா, இயேசுவன் நம்பினேன், மேலே கொண்டு உட்கார வச்சுட்டார். கைத்தட்டி இயேசுவே இயேசுவேண்டு, இயேசுவே 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 இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சந்தோஷமா, ஏன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கிறது இயேசுவின் சிங்காசனம். இயேசுவுடைய சிங்காசனம் உன்னை இளைப்பாற பண்ணுகிற தேவன். 40 வருஷம் யுத்தம் இல்ல, பிரச்சனை இல்ல, பொன்னும் ஐஸ்வர்யமும் மிகுதி. உன்னை இளைப்பாற பண்ணுவார், உன் குடும்பத்தை இளைப்பாற பண்ணுவார், சகலத்தை அவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும்.